வணக்கம் நண்பர்களே. இது ஒரு நல்ல டாபிக்கு. அடிக்கடி ஒரு நண்பர் என்னை பார்த்தா கேட்குற கேள்வி என்ன சொல்லுவார்னா, "அ சார், நீங்க தான் ஆர்பிட்ரேஷன்லாம் பார்க்குறீங்களே, வழக்கெல்லாம் ரொம்ப வேகமாக முடிவுக்கு எடுத்துட்டு வரீங்களே, உங்கள் ஆர்பிட்ரேஷனில் போட்டு என் பொண்ணுக்கு ஒரு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடாதா?" அப்படின்னாரு. "ஏங்க அந்த மாதிரி கேட்குறீங்க, என்ன விஷயம்?" அப்படின்னு சொன்னேன். "எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்லி தான் சார்." "சரி, எல்லாம் சீக்கிரம் விவாகரத்து முடிஞ்சு அடுத்து என்ன பண்ணுவீங்க? விவாகரத்து முடிஞ்சு நான் இன்னொரு பொண்ணுக்கு இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்." இப்போ இவர் மட்டும் இந்த மாதிரி கேட்கல. நிறைய மற்ற பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ பையன் வரான். பையன் வந்துட்டு, "சார், எவ்வளோ வேணாலும் பணம் தரேன், எனக்கு 3 மாதத்தில் ஒரு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அது நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இல்லை ஆர்பிட்ரேஷன் பண்ணாலும் சரி, எதுலேயே எனக்கு நீங்கள் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்." இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லணும்னா, சமுதாய சீர்கேடுகள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் ஒரு பொறுப்பும் இல்லாமல் சிறகை விரித்த பறவைகளாக எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு தரப்படுகிறது. ஆனால் இன்றைய வேகமான காலகட்டத்தில் பச்சையாக சொல்லணும்னா, இந்த அம்மாவுக்கு இது போதாது, அந்த ஐயாவுக்கும் இது போதாது. ஸோ பொறுமை அப்படிங்கிறது யாருக்குமே எதுவுமே இல்லை. வாழ்க்கை ரொம்ப குறுகியது. அதுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துடணும். இங்கேயும் அதுதான் இருக்குது, அங்கேயும் அதுதான் இருக்குதுன்னா எனக்கு தெரியாது. அங்கேயும் அந்த இட்லி தான், இங்கேயும் இந்த தோசை தான், இங்கேயும் அந்த சட்னி தான், அங்கேயும் அந்த சாம்பார் தான்ன்றதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை வேகமாக ஓடுற காலகட்டத்தில் நான் எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்துடணும், நீ எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்துடணும். பொறுமையெல்லாம் கிடையாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கைன்றதே 2 பேர் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடியதான் வாழ்க்கை. இங்கே அங்கே இங்கேன்னு போய் சீதோன்னு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு போகிறதெல்லாம் வாழ்க்கை இல்லை. இப்போ நம்ம சொல்கிற டாபிக் ஆர்பிட்ரேஷன். "சார், ஆர்பிட்ரேஷன் எனக்கு வாங்கி கொடுங்க சார்" அப்படின்னு வாய்ப்புறதுன்னா சத்தியமாக இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை ராஜா. ஆர்பிட்ரேஷன்றது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல. ஒரு ஆர்பிட்ரேஷன் குறித்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரொசீடிங் கொண்டு வந்தது தான் இந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்டே தவிர, அந்த ஆக்டில் உங்களுக்கு டைவர்ஸ்லாம் வாங்கி கொடுத்து சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் பண்ணிலாம் பார்லிமெண்ட் அந்த சட்டம் போடலை. பார்லிமெண்ட் சட்டம் போடுறது ஒரு வியாபாரம் செய்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பணம் வெளியில் மாட்டிக்கிச்சு, பணம் முடங்கிடுச்சு, நீதிமன்றத்துக்கு போய் ஒரு சிவில் சூட்டு போட்டு பணம் முடங்கிடுச்சு, பல வருடங்கள் ஆகுதுன்னா இவங்களால் அந்த வியாபாரத்தை சிறப்பாக செய்ய முடியாது அப்படின்ற காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டு தான் இந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்ன்றதை தவிர, உனக்கு சீக்கிரம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்கான இது கொண்டு வரல. அதனால் அப்படி யாராவது சொன்னாலும் அதை நீங்கள் நம்பி விட வேண்டாம். அது சுத்த பொய்.